அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போறது கண்டுபிடிப்புகள் மற்றும் காப்புரிமை. கண்டுபிடிப்புகளில் நமது இந்தியா எந்த நிலையில் இருக்கிறது, கண்டுபிடிப்புகள் என்றால் என்ன, அவற்றால் என்ன நன்மை, நமது நாட்டு முன்னேற்றத்திற்கு கண்டுபிடிப்புகள் எவ்வாறு உதவுகிறது, இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அது கண்டுபிடிப்பு என்று சொல்லும்போது அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகள் இருக்குது. இந்த வேலைகளை எளிமையாக்குவதற்காக கொஞ்சம் அறிவானவர்களால் கண்டுபிடிக்கக்கூடிய கருவிகள் என்று சொல்லலாம். இன்னும் மண்ணை சார்ந்த ஆராய்தல், விண்ணை சார்ந்த ஆராய்தல், உயிர்களை சார்ந்த ஆராய்தல், இவ்வாறு கண்டுபிடிப்புகள் பல வகையா இருக்குது. மண்ணில் நிறைய தனிமங்கள் இருக்குது, அலுமினியம் இருக்குது, பாக்சைட் இருக்குது, நிக்கல் இருக்குது. இதை மாதிரியான தனிமங்கள் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ புதியதாக ஒரு தனிமத்தை நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா இது இந்த மாதிரி வகைகள் சாராம ஒரு புதியதாக இருக்கிறது என்று சொல்லும்போது அதுவும் ஒரு கண்டுபிடிப்பு. இப்ப நீங்க ஒரு பொருளை, ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறீங்க, அதுக்கு ஒரு மாதம் ஆகலாம், ஒரு வருடம் ஆகலாம், இல்ல பல வருடங்கள் ஆகலாம். இவ்வாறு வருடங்களாக நீங்க கண்டுபிடித்து வைத்திருக்கக்கூடிய இந்த கண்டுபிடிப்பு, நான் வர்றேன், நான் இந்த கண்டுபிடிப்பை அப்படியே காப்பி பண்ணி நான் செய்துட்டு போயிடுறேன். செய்துட்டு போகும்போது உங்களுக்கு அது பலம் தருமானா இல்லை, உங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கும். ஏன்னா நீங்க அதுல நிறைய உழைப்பை போட்டிருக்கிறீங்க, உங்களுடைய பொருளாதாரத்தை போட்டிருக்கிறீங்க, உங்களுடைய நேரத்தை செலவழிச்சிருக்கிறீங்க. உங்களுடைய கண்டுபிடிப்பை நான் அப்படியே காப்பி பண்ணி நான் செய்துட்டு போனோம்னா உங்களுக்கு வேலை இல்லை. இதற்காக, அதாவது கண்டுபிடிப்பாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக, கண்டுபிடிப்புகள் பெருகுவதற்காக, இப்போ அறிவானவர்களை பாதுகாத்து இது போன்ற கண்டுபிடிப்பாளர்கள், கண்டுபிடிக்கக்கூடிய நாடுகள் பயன் பெறுவதற்காக, அதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த காப்புரிமை. மனிதன் தோன்றின காலத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிப்புகள் வளர்ந்துகிட்டே தான் இருந்திருக்குது. ஏதோ இன்றோ நேற்றோ இல்லை. மனிதன் தோன்றின காலத்திலிருந்தே அறிவியல் கண்டுபிடிப்புகளா இருந்தாலும் சரி, அது மொழியியல் கண்டுபிடிப்புகளா இருந்தாலும் சரி, வாழ்வாதார கண்டுபிடிப்புகளா இருந்தாலும் சரி, அது பெருகி பெருகி வந்துகிட்டே இருந்திருக்குது. ஆனால் இந்த கண்டுபிடிப்பாளர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணம் சுமார் ஒரு 1400வது வருடங்கள்ல தான் வெளிப்படையா வந்ததாக நமக்கு தெரியுது. 1421 வெனிஸ் நகரத்து பக்கத்துல பிளாரன்ஸ்ங்கிற இடத்துல பளிங்கு கல்லை ஏற்றி கொண்டு போகக்கூடிய ஒரு கருவி வடிவமைத்திருக்கின்றார்கள். அதற்காக பெறப்பட்டதுதான். அதற்காக முதல்ல பேட்டன்ட் கொடுத்திருக்கிறாங்க, காப்புரிமை கொடுத்திருக்கிறாங்க. அப்போ அதன் பிறகு சுமார் 1474 தான் வெனிஸோட செனட் சபை கண்டுபிடிப்பாளர்களுக்கான பாதுகாப்புரிமை சட்டத்தை அமல்படுத்துகிறது முதல் முறையாக. அதன் பிறகு 400 வருடங்களுக்கு பிறகுதான் இந்தியாவில் இந்த கண்டுபிடிப்புக்கான காப்புரிமைக்காக ஒருவர் விண்ணப்பிக்கிறார். அவருடைய பேர் ஜார்ஜ் ஆல்ஃபிரட் டி பென்னிங் அப்படிங்கிறார். இவர் சிவில் இன்ஜினியரிங் படிச்ச ஆள். கட்டுமான தொழில் சார்ந்த ஒரு மிஷினரி கண்டுபிடித்ததற்காக காப்புரிமைக்கு விண்ணப்பித்து பெற்றிருக்கிறார். அந்த மிஷினோட பேர் எஃபிஷியன்ட் புன்கா புல்லிங் மிஷின். காப்புரிமை பெறப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு இருக்குது. நான் உங்களுடைய டெக்னாலஜியை பயன்படுத்தும் போது உங்ககிட்ட இருந்து அந்த அனுமதி பெற்று தான் நாம் பயன்படுத்தும். இப்போ நாம ஒரு கண்டுபிடிப்பு பொருளை நாம வாங்கி கொள்றோம்னா அது கண்டுபிடித்தவருக்கும் அதை பெற்றுக்கொள்ளுகிறவரும் ஒரு சிறிய உடன்படிக்கை, பொருளாதார உடன்படிக்கை செய்து கொண்டு அந்த கண்டுபிடித்தவர் கேட்கக்கூடிய காசுக்கு ஒத்து அவருக்கு கொடுத்தாதான் அந்த கண்டுபிடிப்பை நம்ம பயன்படுத்த முடியும். ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு மிக மிக முக்கியமாக பங்கு வகிப்பது இந்த கண்டுபிடிப்புகளும் காப்புரிமைகளும் தான். கண்டுபிடிப்புகளின் மூலம் உற்பத்தி பெருக்கம், இந்த உற்பத்தி பெருக்கத்தின் மூலம் உள்நாட்டு வெளிநாட்டு வியாபாரம், இந்த உள்நாட்டு வெளிநாட்டு வியாபாரத்தின் மூலம் பொருளாதார முன்னேற்றம், இந்த பொருளாதார முன்னேற்றத்தின் மூலம் மக்கள் வாழ்வு மேம்பாடு. இதுதான் ஒரு நாடு முன்னேறி வரக்கூடிய பாதை. இந்த பாதை இடையில் எங்கும் தொய்வு விழுந்து விடாதபடி காத்து நிற்பது அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும். இதன் இடையில் இந்த பாதையிலேயே சில முன்னேற்றமான செயல்பாடுகளை, சிந்தனைகளை புகுத்தி முன்னேற வைப்பது இவர்களுடைய ஒரு மேம்பட்ட ஒரு பணி. ஆனா நம்முடைய நாடு கண்டுபிடிப்பு துறையில் எவ்வாறு இருக்கிறது, மற்ற நாடுகளை கணக்கிடும் போது எவ்வாறு இருக்கிறதுன்னு பார்ப்போம். 2023-24வது வருடங்கள்ல கணக்கெடுக்கப்பட்ட கணக்கின்படி சுமார் 92,000 கண்டுபிடிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் காப்புரிமை பெறுவதற்காக நாம இந்தியா பெற்றிருக்கிறது.
இந்தியாவில் உள்ள கண்டுபிடிப்பாளர்கள் 92,000 பேர் இந்த காப்புரிமைக்காக விண்ணப்பித்திருக்கின்றார்கள். நாம 140 கோடி பேர் இருக்கிறோம். 92,000 விண்ணப்பங்களை இந்தியா வெளிப்படுத்தியிருக்கிறது. அதே போல அமெரிக்கா யுஎஸ்ல வெறும் 35 கோடி மக்கள் தான். நம்மளுடைய மக்கள் தொகையை விட 1/4 பங்கு மக்கள் தொகை தான் அவங்க. அவர்கள் எத்தனை கண்டுபிடிப்புகளை இருக்கிறார்கள் என்று பார்த்தார்கள். 4,30,000 கண்டுபிடிப்புக்கான காப்புரிமை பெறுவதற்கான விண்ணப்பங்களை விண்ணப்பித்திருக்கின்றார்கள் அந்த நாட்டு மக்கள். அப்படி பார்க்கும்போது சுமார் 4,30,000 கண்டுபிடிப்பாளர்களை அந்த நாடு வெளிப்படுத்தி இருக்கிறது. இப்போ இவ்வளவு வித்தியாசம் எப்படி வருதுன்னு தெரியல. அது எப்படி ஒரு 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இதுல நாட்டுல வெறும் 92,000 பேர் தான் கண்டுபிடிப்பாளர்களாக உருவாகி இருக்கின்றார்கள். ஆனா வெறும் 35 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாட்டுல 4,30,000 பேர் கண்டுபிடிப்பாளர்களாக உருவாகி இருக்கின்றார்கள். சரி, இன்னொன்னு சைனாவில் பார்க்கும்போது சைனா சுமார் 92கள்ல மிக மிக நம்ம பொருளாதாரத்தை விட மோசமான பொருளாதார நிலையில இருந்த நாடு. ஆனா இன்றைக்கு 2023-24 காலகட்டத்துல கண்டுபிடிப்புகளுக்கு விண்ணப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் சுமார் 18 லட்சம். காப்புரிமை பெறுவதற்காக கண்டுபிடிப்பாளர்கள் விண்ணப்பித்திருக்கக்கூடிய விண்ணப்பங்கள் சுமார் 18 லட்சத்தி சில்லற. அதாவது நம்ம சொல்லக்கூடிய கணக்குகள் எங்காவது சொச்சங்கள்ல முன்ன பின்ன இருக்கும். நீங்க வலைதளங்கள்ல இது தேடி பார்த்தா கண்டிப்பா கிடைக்கும். பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. அப்போ இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும்போது ஒரு நாடு எவ்வாறு முன்னேறும்? இதுல ஒரே ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னா, நமது இந்தியாவில் அனைத்து மாநிலங்களையும் விண்ணப்பித்திருக்கக்கூடிய காப்புரிமை சார்ந்த விண்ணப்பங்களை விட தமிழ்நாட்டிலிருந்து விண்ணப்பித்திருக்கக்கூடிய விண்ணப்பங்கள் தான் மிக அதிகம். சுமார் 9,700 விண்ணப்பங்கள் வரை நாம விண்ணப்பித்திருக்கிறோம் இந்த வருடங்கள்ல. குஜராத் மாடல்னு சொல்றாங்க. குஜராத்ல கூட இவ்வளவு எட்டல. அந்த ஒரு மகிழ்ச்சி தான் நமக்கு. கண்டுபிடிப்புகள் மக்களை அடிமைப்படுத்துகிறார் என்றால் அது உண்மை. கண்டுபிடிப்பு அடிமைப்படுத்துகிறது. இப்ப சாதாரண ஒரு தேங்காய் மட்டை உரிக்கக்கூடிய ஒரு சின்ன கருவி. இந்த கருவி வருவதற்கு முன்னா எல்லாம் அருவாளை வச்சுதான் நம்ம உரிச்சிட்டு இருந்தோம். இந்த கருவி வந்த போது எல்லார் வீட்லயும் தேங்காய் இருக்கக்கூடிய வீடுகள் இப்போ கிராமப்புறங்கள்ல எல்லார் வீட்லயும் வாங்கி வச்சுட்டாங்க. அப்போ இந்த கண்டுபிடிப்புகள் நம்ம ஆட்கொள்ளத்தான் செய்கிறது. அப்படி பார்க்கும்போது நமது நாட்டு சொந்த கண்டுபிடிப்பாக இருக்கும் பட்சத்தில் நாம் அதை அடிமைத்தனம் என்று கூற முடியாது. இப்ப நம்ம நாட்டுல கொஞ்சம் கண்டுபிடிப்புகள் இருக்குது, ஒரு கருவி இருக்குது, அதை நம்ம இது போல வாங்கி பயன்படுத்துறோம். இந்த கருவியினால் அந்த கருவியை உருவாக்கியவருக்கு அது ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். கருவியினால் உற்பத்தி ஆகக்கூடிய உற்பத்தி பொருட்கள், இவற்றால் வரக்கூடிய வரி வருமானம், இவற்றால் வரக்கூடிய பொருளாதாரம், இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு தான் இருக்கும். இல்லையா அரசாங்கத்திடம் இருக்கும், இல்ல நமது மக்களுக்கான காசுகளாக வங்கிகள்ல இருக்கும். அப்ப இது அடிமைப்படுத்துதல் என்று சொல்ல முடியாது. ஆனா வெளிநாட்டு கண்டுபிடிப்பாக இருக்கும் பட்சத்தில் அது அடிமைப்படுத்துதல் என்றுதான் நம்ம சொல்ல முடியும். இப்ப நிறைய கண்டுபிடிப்புகள் வெளிநாட்டுல இருந்து இங்க வருது. குறிப்பா ஒரு 1000 கண்டுபிடிப்புகள் வருது. இந்த 1000 கண்டுபிடிப்பையும் ஒரு நாடு நமக்கு இறக்குமதி செய்து தந்திருக்கிறது. இந்த 1000 கண்டுபிடிப்பையும் நாம் வாங்கும் போது அதனால் வரும் பொருளாதாரம் யாருக்கு செல்கிறது? ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லும் போது, ஒரு கண்டுபிடிப்பு பொருள் என்று சொல்லும் போது, அந்த பொருளை நாம் வாங்கி பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு ஏதாவது கொடுத்துதான் நம்ம வாங்கணும், இல்ல ராயல்டி கட்டணும். இப்போ நாம ஒரு கண்டுபிடிப்பு பொருளை நாம வாங்கி கொள்றோம்னா அதை கண்டுபிடித்தவருக்கும் அதை பெற்றுக்கொள்ளுகிறவரும் ஒரு சிறிய உடன்படிக்கை, பொருளாதார உடன்படிக்கை செய்து கொண்டு அந்த கண்டுபிடித்தவர் கேட்கக்கூடிய காசுக்கு ஒத்து அவருக்கு கொடுத்தாதான் அந்த கண்டுபிடிப்பு நம்ம பயன்படுத்த முடியும். இது சட்டம். அப்போ இந்த கண்டுபிடிப்பு கருவியை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ஒரு அளவுக்கு அதிகமாக நம்ம வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்கிறோம் என்றால் யாருடைய பொருளாதாரம் எங்கே செல்கிறது? நமதின் உழைப்பின் பொருளாதாரம் அங்க கண்டுபிடித்த அந்த நாடுகளுக்கு செல்லுகிறது. நமது உழைப்பின் பொருளாதாரம். இது அடிமைத்தனம் என்றுதான் சொல்ல முடியும். ஆனா இது நம்ம தவறா சொல்லல. அங்கு 2 நாடுகளிலும் ஓரளவு சரிசமமாக கண்டுபிடிப்புகள் இருக்கும் பட்சத்தில், அங்கேயும் 1 லட்சம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, நம்ம நாட்டிலேயும் 1 லட்சம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ இங்க உள்ள கண்டுபிடிப்புகள் அங்க செல்லும், அங்க உள்ள கண்டுபிடிப்புகள் இங்க வரும். அப்ப இது ஒரு சமநிலையை காத்து நிற்கும். இவ்வாறு சமநிலையை காத்து நிற்கும் போது எந்த நாட்டு பொருளாதாரமும் எந்த நாட்டு பொருளாதாரத்தையும் விழுங்கி விடாது. உண்மையிலேயே
கண்டுபிடிப்பு சார்ந்த இந்த ஏற்றத்தாழ்வுகள் நமது நாட்டு கண்டுபிடிப்பாளர்களுக்கு ஒரு மிகுந்த மனவலியை கொடுப்பதாகத்தான் இருக்கிறது. இதை யார் கவனிக்கணும்? கல்வித்துறை கவனிக்குமா? கண்டுபிடிப்பு துறைகள் கவனிக்கணுமா? இல்ல அரசு கவனிக்க வேண்டுமா? அல்லது இதற்கான காரணம் என்ன? இவ்வளவு கண்டுபிடிப்பில் நாம பின்தங்கி இருக்கக்கூடிய காரணம் என்ன? இங்கே நடக்கக்கூடிய லஞ்ச லாவணியமா, அரசியல் சூழ்ச்சிகளா, ஜாதிய தீண்டாமைகளா என்னங்கிறத மக்களுடைய பார்வையில் கேள்வியாக வைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.